பார்வதி வீட்ல இருக்காங்க. அங்கருந்து விஜயா வராங்க. "வா விஜயா உள்ள வந்து உட்காரு" அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "இங்க பாரு பார்வதி, ஒரு முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொல்றாங்க. "நானு அந்த பொண்ணு வீட்லேருந்து இருக்காங்கல்ல, அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன் பேசுறதுக்காக" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதுக்குள்ள சிந்தாமணியும் வராங்க. "என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு பொண்ணு வீட்லேருந்து வருவாங்க. நாம எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தான் பேசணும்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அதெல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிடலாம். நீங்க கவலையே படாதீங்க மாஸ்டர்" அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்கேருந்து வராங்க. வந்தோடனே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "நீங்க தான் பொண்ணு வீடா? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நல்லா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, பொண்ணு வந்துட்டு வயசு 30 ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன 30 வயசு ஆயிடுச்சா? இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலையா இருந்தீங்க?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொண்ணுக்கு தோஷம் இருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் ஆகுது. வேற ஒன்றும் இல்ல. பொண்ணு 30 வயசு தான். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகா இருக்கும்" அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அது மட்டும் இல்ல. என்னோட மனோஜுக்கு நெறைய பொண்ணு வந்தது தெரியுமா? அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவன் வந்துட்டு நெறைய பேர் 200 பவுன் போடுறேன், 100 பவுன் போடுறேன், உங்க பையன குடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா நான் தான் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்படியே பார்வதி பார்க்குறாங்க. சிந்தாமணியும் பார்க்குறாங்க. "மாஸ்டர் என்ன இப்படி பொய் சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. "அப்படிங்களா? சரிங்க. ஆமா, நீங்க கதை சொல்வீங்களே பார்வதி அவங்க தானே?" அப்படின்னு பொண்ணு வீட்லேருந்து கேட்குறாங்க. ஆமா, ஆமா. உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. ரொம்ப நல்லா கதை சொல்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "வேற யாரும் இல்ல. எல்லாமே என்னால தான்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "நான் தான் நெறைய வந்துட்டு அவளுக்கு என்கரேஜ் பண்ணேன். என்னால தான் அவ கதையே சொல்ல ஆரம்பிச்சுட்டா." "ஆமா தானே பார்வதி, சொல்லு" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "ஆ ஆமா, 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 ஆமா. எல்லாமே விஜயா தான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்ல இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க, நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. "ஆமா விஜயா, எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்க? 200 பவுன் போடுறாங்க, 100 பவுன் போடுறாங்க உன் பையனுக்குன்னு. இவ்வளோ பொய் உன்னால எப்படி சொல்ல முடியுது? அப்பப்பப்பப்பா தாங்க முடியல" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "ஏய் பார்வதி, பொய் சொல்லணும் பார்வதி, பொய் சொல்லணும். உனக்கு ஏன் புரியவே மாட்டுது? இப்போ ஒரு தங்கம் செய்றான்னா, அதில கொஞ்சோண்டு செம்பு கலப்பாங்க. அந்த மாதிரி தான். ஒரு கல்யாணம்னா நெறைய பொய் வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி, எனக்கு டைம் ஆகுது. நீ சொன்னத வச்சு நான் ஒரு கதை சொல்லப் போறேன். எனக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிருக்கு" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. "பேராசை பெருநஷ்டம். அத தான் போயிட்டு நான் இப்ப பேசப் போறேன் கதையில" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து போறாங்க. "ஆமா, இவ வேற எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போனோனே அவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜயா, சிந்தாமணி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. "மாஸ்டர் நீங்க பாருங்க பொண்ணு, எல்லாம் நல்லபடியா அமையும். நீங்க கவலையே படாதீங்க. சரி வாங்க நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. வீட்ல ரோகிணி இருக்காங்க. அவங்க அம்மாவும் இருக்காங்க. அங்கேருந்து சிந்தாமணி வராங்க. வாங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. "இங்க பாரு ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஆன்ட்டி சொல்லுங்க நீங்க." "இங்க பாரு, உன்னோட மாமியார் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியுமா?" "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. "அது ஏதோ கொஞ்சம் பணக்கார பொண்ணா பார்க்குறாங்க போல இருக்கு. அதுவும் பார்வதி வீட்ல வச்சு தான் பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா? அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்கலாம் வந்தாங்க. நாங்கலாம் ஓரளவுக்கு பேசியிருக்கோம். ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ரோகிணிக்கு கோவமா வருது. வீட்ல இருக்க பொருளெல்லாம் போட்டு அப்படியே உடைக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க. மனோஜ போய் பார்க்கணும், பேசணும், கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. கடையில மனோஜ் எப்பவும் போல இருக்காரு. அங்க சந்தோஷ் அப்படியே முடியாம நடந்து வராரு. "ஐயோ! முடியலையே அம்மா, என்னால முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ஜீவா சிரிக்கிறாங்க. "இங்க பாரு, உன்னால நான் அடி வாங்கியிருக்கேன். எனக்கு உடம்பு சுத்தமா முடியல தெரியுமா? இதுக்கு முன்னாடியாச்சு ஏதாச்சும் வட்டிக்கு விட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு சுத்தமா முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும் நீ சாட்டையில அடி வாங்கினதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. "நல்லா பேசுற மனோஜ், நீ வாங்கியிருந்தா உனக்கு அந்த வலி தெரியும். எப்படி அடிச்சாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ் சிரிக்கிறாரு. அதுக்குள்ள ரோகிணி வராங்க. "ஐய்யய்யோ! இந்த ரோகிணி வருதா? நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறாரு எழுந்து. மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ரோகிணி அங்கேருந்து வராங்க. வந்து கால் மேல கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. "என்ன மனோஜ், எப்படி இருக்க?"
ஆமா, நீ பிளான் போடுற ஓகே. அது ஏன் ஒழுங்கா போட மாட்டியா? எதுக்காக நீ இப்படி சொதப்பிட்டு இருக்க? நீ தான் ஒழுங்கா பிளான் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஃப்ரெண்டு அத விட வேஸ்ட்டு. அவன் ஒரு ஆளு, அவன் ஒரு பிளான் குடுத்தா, நீ பண்ண பாத்தியா? சரியான காமெடி அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாரு மனோஜ், என்ன உனக்கு வீட்ல பொண்ணு பார்க்குறாங்களா? அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஏய்! உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. நான் கல்யாணம்லாம் பண்ணிப்பேன். சும்மாலாம் நீ பேசிட்டு இருக்காத. உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அப்படிலாம் பேசாத மனோஜ். தயவுசெய்து நீ அப்படிலாம் பேசாத. சரியா? நான் தான் எப்பவுமே உன் பொண்டாட்டி. இங்க பாருங்க சந்தோஷ், நீங்க ஒளிஞ்சத நான் பார்த்துட்டேன். நீங்க வாங்க வெளிய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்டாங்க. சந்தோஷ் வந்து நிக்கிறாரு. என்ன? எப்படி இருந்தது அடி? நல்லா இருந்ததா? அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு சந்தோஷ். என்ன மனோஜ், உனக்கும் இந்த மாரி அடி வேணுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? என்ன எதுக்கு அடிக்கணும்? அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்றாரு. இல்ல பொண்ணெல்லாம் பார்க்குறியா? அதனால கேட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. இங்க பாரு, எங்க அம்மாகிட்ட சொன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. சரி மனோஜ், ஏதோ ஒண்ணு. இங்க பாரு, இந்தா இதில் ரூ. 1,00,000 செக் இருக்கு. இதில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு பொருளெல்லாம் வேணுமா, நீ பேசிக்கோ சரியா? ஃபோன் நம்பர் இதில் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே பாரு மனோஜ் அப்படின்னு கிட்ட வந்து உட்காராங்க. மனோஜ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ். உனக்கு ஏன் பிடிக்கவே மாட்டுது என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்னை விலகி விலகி போனாலும் நான் உன் பக்கத்தில் வந்துட்டே இருப்பேன். ஐ லவ் யூ மனோஜ். நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த பிஸ்னஸ் நீயும் நானும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த பிஸ்னஸ்க்கு உன்னை எம்டி ஆக்கினதே நான் தான். நீ இன்னும் நல்லா இருக்கணும். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்தா ரூ. 1,00,000 செக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன். என்ன மனோஜ், நான் போகட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாஸ், உங்களுக்கு என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் ரோகிணிக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கா மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க. அவன் தான் டிவோர்ஸ் பண்ணுறானே, எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரோகிணி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அப்போது உங்கள அவங்க உண்மையா தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உண்மையாக தான் லவ் பண்ணுறா. இதுங்க வேற. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷ் பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே மனோஜ் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ஆமாம், ரோஹிணி நமக்கு நல்லது தானே நினைக்கிறா. ஆனால் அவள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால் அவளெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், வாய் தான் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் பொண்டாட்டி பார்த்து அப்படியே ஜொல்லு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. மனோஜ் சரி போங்க, போய் வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பூக்கடை எப்பவும் போல் வச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து முத்து வராரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்கள் எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கேரியர் கொடுக்குறாங்க. சரி மீனா ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சமைச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க எதுக்காக அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ மனோஜும் அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு தட்டை கொண்டு வராங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னங்க பெரிய விஷயம், நான் சமைச்சே கொடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பாவம் மீனா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இதில் என்ன இருக்குது? நான் சமையல் பண்ணுறதுல வீட்டில் இருந்தாலும் நான் தான் பண்ண போகிறேன். அதே சமையல் இங்கே பண்ணுறேன், அவ்வளோதானே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க வராங்க. முத்து, மீனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பையன் எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, இப்போ நல்லா இருக்கானா? அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் என் பையனை நல்லபடியாக காப்பாற்றுறீங்க. இல்லைனா அன்றைக்கி கத்திலேயே அவன் குத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு இந்த இந்த ஃபுல் ஃப்ளாட்டும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். எனக்கு வந்துட்டு நிறைய வந்து வண்டிலாம் தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 2 கார் வச்சுருக்கேன். அது கூட நான் வந்து டியூ தான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 16 பேர் போகிற மாதிரி ஒரு வேன் ஒன்று வாங்குங்க. நான் உங்களுக்கு டியூட்டி தரேன், தொடர்ந்து தரேன். நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே கடத்தல இருக்கேன். என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீங்கள் அதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் வந்துட்டு டியூவில் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு டியூட்டி தரேன். அதுக்கப்புறம் அந்த கடத்தை அப்படியே அடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை செகண்ட்ஸில் கூட ஒரு வண்டி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஃப்ளாட்டில் இருக்கவங்க கூட டூர் போவாங்க. அது கூட என் வீட்டுக்காரர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? என்ன மீனா சொல்கிற? சரிங்க பண்ணுங்க. சரிம்மா, நான் உனக்கு பண்ணுறேன் சரியா? நான் இங்கே தானே இருக்கேன். எதுனா ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? நீங்கள் வந்து இப்போது நான் ஏற்கனவே நினச்சிருக்கேன் என் வீட்டுக்காரர் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டத்துக்கு இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்குமா, நீங்கள் 2 பேருக்கும் தங்கமான மனசு, நல்ல மனசு, அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க சொல்லிட்டு அங்கே அந்த உள்ளே போகிறாங்க.
முத்து அப்படியே ஓடி வந்து அப்படியே மீனாவை ஹக் பண்ணுறாரு. என்னங்க இது ஃப்ளாட்டுங்க, என்னங்க பண்ணுறீங்க? ஃப்ளாட்டாவது ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. பாரேன் அவர் வேன் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. நான் கூட இந்த காரோட முடிஞ்சிரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்லது தானா தேடி வரும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம வேற ஒரு ரூம் கட்டுறதுக்கே காசை இவ்வளோ நேரம் சேர்க்குறோம். இங்க பாரு மீனா, உங்க அம்மாக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்னு நீ நெனச்ச பாத்தியா? அது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். சரியா? அதுக்கான நேரம் தான் வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. அத கேட்டோனே மீனா சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, நானும் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பேன். இவரு காரே ஓட்டிட்டுருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு போவாரான்னா நான் ரொம்ப நெனச்சுலாம் பார்த்துருக்கேன். ஆனா அதுக்கான நேரம் வந்துடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமா முத்துக்கிட்ட பேசிட்டுருக்காங்க. முத்து வீட்டுக்கு போறாரு. சாப்பாடுலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சூப்பரா இருக்குப்பா சப்பாத்தி, எல்லாமே டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை விரும்பி சாப்பிட்றாரு. என்ன மனோஜ், நீயும் இதை தான் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வேற என்னம்மா பண்ண சொல்ற? நல்லா இருக்கு சாப்பாடு, சும்மா பேசாதம்மா, நீயும் சாப்பிடுமா, சும்மா புளி சாதம் கிண்டி தரேன், பிரிஞ்சி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என் உயிர் எடுக்காதம்மாம்மா, நல்லாவே இல்லைம்மா, சுத்தமாக நல்லாவே இல்லை, இந்த சாப்பாடுலாம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குமாம்மா, நாக்கு பாவமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரிடா சாப்பிடு, நானும் வரேன். இங்கே பாருங்க, நீங்களாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் வந்து எனக்காக மட்டும் தனியாக ஏன் சமைக்கணும்னு தான் நான் சமைக்கல, அதனால தான் நான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன், நீங்கள்லாம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா, நீ பண்ணுறதெல்லாம் ஓகே, இதில் தப்பு வேறு நாங்கள் நினைக்க போகிறோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. மீனா எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு கொடுத்துருக்கா. சரியா? சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இங்கேருந்து போயும் அங்கேயும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா நானும் இதை கேட்டேன்ப்பா மீனா கிட்ட, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மீனா சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டில் இருக்கும்போது சமையல் பண்ணுவேன், அதையும் நான் இங்கே பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா எப்போவுமே நல்லது தான்ப்பா நினைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே விஜயா முறைக்கிறாங்க. அப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, அந்த ஃப்ளாட்டில் ஒரு பையன் கத்தியில் குத்திக்க போனால் நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னேன்ல, ஆமாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் என்கிட்ட வந்து பேசினாருப்பா, அவருக்கு நிறைய பேரை தெரியுமா, அந்த ஃப்ளாட்டில் நிறைய பேர் டூர் போவாங்களாம், அவரோட கம்பெனியில் ரெகுலராக டியூட்டி தருவாங்களாம், அதனால் ஒரு 16 பேர் இல்லை 18 பேர் வரக்கா மாதிரி ஒரு வேன் எடுக்க சொல்கிறாருப்பா. உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லை இல்லை, அவரே டியூவில் எடுத்து தரேன், இல்லை செகண்ட்ஸில் வண்டி வாங்கி தரேன், நீ ஓட்டுன்னு சொல்கிறாருப்பா. அப்புறம் மீனாவும் நானும் சரின்னு சொல்லிட்டோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சூப்பர், நல்லது தான்ப்பா அப்படின்னு பார்வதி வீட்ல இருக்காங்க. அங்கேருந்து விஜயா வராங்க. "வா விஜயா, உள்ள வந்து உட்காரு" அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "இங்க பாரு பார்வதி, ஒரு முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொல்றாங்க. "நானு அந்த பொண்ணு வீட்லேருந்து இருக்காங்கல்ல, அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன் பேசுறதுக்காக" அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதுக்குள்ள சிந்தாமணியும் வராங்க. "என்ன மாஸ்டர் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு பொண்ணு வீட்லேருந்து வருவாங்க. நாம எல்லாம் 3 பேரும் சேர்ந்து தான் பேசணும்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அதெல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிடலாம், நீங்கள் கவலையே படாதீங்க மாஸ்டர்" அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க. வந்தவொடனே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் பொண்ணு வீடா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நல்லா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்கே பாருங்கள், பொண்ணு வந்துட்டு வயசு 30 ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன 30 வயசு ஆயிடுச்சா? இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமலையா இருந்தீங்க?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கு தோஷம் இருந்தது, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பொண்ணு 30 வயசு தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாக இருக்கும்" அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? அது மட்டும் இல்லை, என்னோட மனோஜிக்கு நிறைய பொண்ணு வந்தது தெரியுமா? அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவன் வந்துட்டு நிறைய பேர் 200 பவுன் போடுறேன், 100 பவுன் போடுறேன், உங்கள் பையனை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நான் தான் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே பார்வதி பார்க்குறாங்க, சிந்தாமணியும் பார்க்குறாங்க. "மாஸ்டர் என்ன இப்படி போய் சொல்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. "அப்படிங்களா? சரிங்க. ஆமாம், நீங்கள் கதை சொல்வீங்களே பார்வதி அவங்க தானே?" அப்படின்னு பொண்ணு வீட்டிலேருந்து கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க எல்லாருமே விரும்பி கேட்பாங்க, ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "வேற யாரும் இல்லை, எல்லாமே என்னால் தான்" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "நான் தான் நிறைய வந்துட்டு அவளுக்கு என்கரேஜ் பண்ணேன், என்னால் தான் அவள் கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டா." "ஆமாம் தானே பார்வதி, சொல்லு" அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. "ஆ ஆமாம் 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 ஆமாம், எல்லாமே விஜயா தான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டில் இருக்கவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும், கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. "ஆமாம் விஜயா, எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்க? 200 பவுன் போடுறாங்க, 100 பவுன் போடுறாங்க உன் பையனுக்குன்னு,
இவ்வளோ போய் உன்னால் எப்படி சொல்ல முடியுது? அப்பாப்பாப்பாப்பா தாங்க முடியல அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஏய் பார்வதி, பொய் சொல்லணும் பார்வதி, பொய் சொல்லணும். உனக்கு ஏன் புரியவே மாட்டுது? இப்போ ஒரு தங்கம் செய்கிறான்னா அதில் கொஞ்சோண்டு செம்பு கலப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கல்யாணம்னா நிறைய பொய் வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, எனக்கு டைம் ஆகுது. நீ சொன்னதை வச்சு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு தலைப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. பேராசை பெருநஷ்டம், அதை தான் போயிட்டு நான் இப்போ பேச போகிறேன் கதையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து போகிறாங்க. ஆமாம், இவ வேற எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போனோடனே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா, சிந்தாமணி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்கள் பாருங்கள், பொண்ணு எல்லாம் நல்லபடியாக அமையும், நீங்கள் கவலையப்படாதீங்க, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. வீட்டில் ரோகிணி இருக்காங்க, அவங்க அம்மாவும் இருக்காங்க. அங்கேருந்து சிந்தாமணி வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்ருக்காங்க. இங்கே பாரு ரோகிணி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்லுங்கள் நீங்கள். இங்கே பாரு, உன்னோட மாமியார் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க மனோஜுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியுமா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க ரோகிணி. அது ஏதோ கொஞ்சம் பணக்கார பொண்ணாக பார்க்குறாங்க போல இருக்குது. அதுவும் பார்வதி வீட்டில் வச்சு தான் பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா? அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. நாங்களாம் ஓரளவுக்கு பேசியிருக்கோம். ஒரு வழியாக கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணிக்கு கோவமாக வருது. வீட்டில் இருக்க பொருளெல்லாம் போட்டு அப்படியே உடைக்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க. மனோஜை போய் பார்க்கணும், பேசணும், கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. கடையில் மனோஜ் எப்பவும் போல் இருக்கார். அங்கே சந்தோஷ் அப்படியே முடியாமல் நடந்து வராரு. ஐயோ முடியலையே அம்மா, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து ஜீவா சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, உன்னால் நான் அடி வாங்கியிருக்கேன், எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல தெரியுமா? இதுக்கு முன்னாடியாச்சு ஏதாச்சும் வட்டிக்கு விட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நான் என்ன பண்ண முடியும் நீ சாட்டையில் அடி வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. நல்லா பேசுகிற மனோஜ், நீ வாங்கியிருந்தா உனக்கு அந்த வழி தெரியும். எப்படி அடித்தாங்க தெரியுமா? என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்படியே மனோஜ் சிரிக்கிறாரு. அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. ஐயோ, இந்த ரோகிணி வருதா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறாரு எழுந்து. மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ரோகிணி அங்கேருந்து வராங்க. வந்து கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்ன மனோஜ், எப்படி இருக்க? ஆமாம், நீ பிளான் போடுற ஓகே, அது ஏன் ஒழுங்காக போட மாட்டியா? எதுக்காக நீ இப்படி சொதப்பிட்டு இருக்க? நீ தான் ஒழுங்காக பிளான் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட ஃப்ரெண்டு அதை விட வேஸ்ட்டு. அவன் ஒரு ஆள், அவன் ஒரு பிளான் கொடுத்தா நீ பண்ண பற்றியா சரியான காமெடி அப்படின்னு ரோகிணி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு மனோஜ், என்ன உனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்களா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, நான் கல்யாணம்லாம் பண்ணிப்பேன், சும்மாலாம் நீ பேசிகிட்டு இருக்காது, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். அப்படிலாம் பேசாத மனோஜ், தயவுசெய்து நீ அப்படிலாம் பேசாத சரியா? நான் தான் எப்போவுமே உன் பொண்டாட்டி. இங்கே பாருங்கள் சந்தோஷ், நீங்கள் ஒளிஞ்சதை நான் பார்த்துட்டேன், நீங்கள் வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்டாங்க. சந்தோஷ் வந்து நிற்கிறாரு. என்ன, எப்படி இருந்தது அடி, நல்லா இருந்ததா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு சந்தோஷ். என்ன மனோஜ், உனக்கும் இந்த மாதிரி அடி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், என்ன எதுக்கு அடிக்கணும், அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பொண்ணெல்லாம் பார்க்குறியா, அதனால் கேட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவ்வளோதான் நீ அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்ருக்காரு. சரி மனோஜ், ஏதோ ஒன்று, இங்கே பாரு, இந்தா இதில் 1,00,000 ரூபா செக் இருக்குது. இதில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு பொருளெல்லாம் வேணுமா, நீ பேசிக்கோ சரியா, ஃபோன் நம்பர் இதில் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே பாரு மனோஜ் அப்படின்னு கிட்ட வந்து உட்காராங்க. மனோஜ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ், உனக்கு ஏன் பிடிக்கவே மாட்டேது என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ என்னை விலகி போனாலும் நான் உன் பக்கத்தில் வந்துகிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ மனோஜ், நீ தான் எனக்கு எல்லாமே. இந்த பிஸ்னஸ் நீயும் நானும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த பிஸ்னஸ்க்கு உன்னை எம்டி ஆக்கினதே நான் தான். நீ இன்னும் நல்லா இருக்கணும், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்தா 1,00,000 ரூபா செக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன், என்ன மனோஜ் நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. பாஸ், உங்களுக்கு என்னன்னே எனக்கு தெரியல, ஆனால் ரோகிணிக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கா மாதிரி இருக்குது. இல்லைன்னா நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க, அவன் தான் டிவோர்ஸ் பண்ணுறானே, எதுக்கு அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ரோகிணி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, அப்போது உங்களை அவங்க உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையாக தான் லவ் பண்ணுறா, இதுங்க வேற. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷ் பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே மனோஜ் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ஆமாம், ரோஹிணி நமக்கு நல்லது தானே நினைக்கிறா, ஆனால் அவள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஏற்கனவே ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாற்றி என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா,
அதனால் அவளெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், வாய் தான் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனால் பொண்டாட்டி பார்த்து அப்படியே ஜொல்லு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. மனோஜ் சரி போங்க போய் வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பூக்கடை எப்பவும் போல் வச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து முத்து வராரு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, உங்கள் எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கேரியர் கொடுக்குறாங்க. சரி மீனா மீனா, ஆனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சமைச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க எதுக்காக அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை, வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ மனோஜும் அம்மாவும் அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு தட்டை கொண்டு வராங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னங்க பெரிய விஷயம், நான் சமைச்சே கொடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பாவம் மீனா, நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது, நான் சமையல் பண்ணுறதுல வீட்டில் இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், அதே சமையல் இங்கே பண்ணுறேன் அவ்வளோதானே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க வராங்க. முத்து மீனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பையன் எப்படி இருக்காரு, பரவாயில்லம்மா இப்போ நல்லா இருக்கானா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் என் பையனை நல்லபடியாக காப்பாற்றுறீங்க, இல்லைனா அன்றைக்கி கத்திலேயே அவன் குத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வந்துட்டு இந்த இந்த ஃபுல் ஃப்ளாட்டும் நான் தான் பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் இல்லை, நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், எனக்கு வந்துட்டு நிறைய வண்டிலாம் தேவைப்படும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 2 கார் வச்சுருக்கேன், அது கூட நான் டியூ தான் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா, இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு 16 பேர் போகிற மாதிரி ஒரு வேன் ஒன்று வாங்குங்க, நான் உங்களுக்கு டியூட்டி தரேன், தொடர்ந்து தரேன், நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, ஏன்னா நான் ஏற்கனவே கடத்தல இருக்கேன், என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நீங்கள் அதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் வந்துட்டு டியூவில் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு டியூட்டி தரேன், அதுக்கப்புறம் அந்த கடத்தை அப்படியே அடைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை செகண்ட்ஸில் கூட ஒரு வண்டி பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஃப்ளாட்டில் இருக்கவங்க கூட டூர் போவாங்க, அது கூட என் வீட்டுக்காரர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்ன மீனா சொல்கிற, சரிங்க பண்ணுங்க, சரிம்மா நான் உனக்கு பண்ணுறேன் சரியா, நான் இங்கே தானே இருக்கேன், எதுனா ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா, நீங்கள் இப்போது நான் ஏற்கனவே நினச்சிருக்கேன் என் வீட்டுக்காரர் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அடுத்த கட்டத்துக்கு இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்குமா, நீங்கள் 2 பேருக்கு தங்கமான மனசு, நல்ல மனசு, அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு அந்த ஃப்ளாட்டில் இருக்குங்க சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. முத்து அப்படியே ஓடி அப்படியே மீனாவை ஹக் பண்ணுறாரு. என்னங்க இது ஃப்ளாட்டுங்க, என்னங்க பண்ணுறீங்க, ஃப்ளாட்டாவது ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு, பாரேன் அவர் வேன் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, நான் கூட இந்த காரோட முடிஞ்சிரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது தானாக தேடி வரும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாம் வேறு ஒரு ரூம் கட்டுறதுக்கே காசை இவ்வளோ நேரம் சேர்க்குறோம், இங்கே பாரு மீனா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி தரணும்னு நீ நினச்ச பற்றியா, அது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் சரியா, அதுக்கான நேரம் தான் வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோட மீனா சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, நானும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன், இவர் காரே ஓட்டிகிட்ருக்காரு, அடுத்த கட்டத்துக்கு போவார், ஆனால் நான் ரொம்ப நினச்சிலாம் பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்கான நேரம் வந்துடுச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வீட்டுக்கு போகிறாரு, சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குப்பா சப்பாத்தி, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை விரும்பி சாப்பிட்றாரு. என்ன மனோஜ் நீயும் இதை தான் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்குறாங்கம்மா, வேறு என்னம்மா பண்ண சொல்கிற, நல்லா இருக்குது சாப்பாடு, சும்மா பேசாதம்மா, நீயும் சாப்பிடுமா, சும்மா புளி சாதம் கிண்டி தரேன், பிரிஞ்சி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என் உயிர் எடுக்காதம்மாம்மா, நல்லா வேலைம்மா, சுத்தமாக நல்லாவே இல்லை, இந்த சாப்பாடெலாம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குமாம்மா, நாக்கு பாவமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரிடா சாப்பிடு, நானும் வரேன், இங்கே பாருங்கள் நீங்களாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் எனக்காக மட்டும் தனியாக ஏன் சமைக்கணும்னு தான் நான் சமைக்கல, அதனால தான் நான் இந்த சாப்பாடை சாப்பிட்றேன், நீங்கள்லாம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் விஜயா, நீ பண்ணுறதெல்லாம் ஓகே, இதில் தப்பு வேறு நாங்கள் நினைக்க போகிறோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, மீனா எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு கொடுத்துருக்கா, சரியா சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, என்ன ஒன்று இங்கேருந்து போயும் அங்கேயும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா நானும் இதை கேட்டேன்ப்பா மீனா கிட்ட, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு மீனா சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டில் இருக்கும்போது சமையல் பண்ணுவேன், அதையும் நான் இங்கே பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா எப்போவுமே நல்லது தான்ப்பா நினைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே விஜயா முறைக்கிறாங்க. அப்பா ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, அந்த ஃப்ளாட்டில் ஒரு பையன் கத்தியில் குத்திக்க போனால் நாங்கள் காப்பாற்றணும்னு சொன்னேன்ல, ஆமாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் என்கிட்ட பேசினாருப்பா,
அவருக்கு நெறைய பேர தெரியுமா. அந்த ஃப்ளாட்ல நெறைய பேர் டூர் போவாங்களாம். அவரோட கம்பெனில ரெகுலரா டியூட்டி தருவாங்களாம். அதனால ஒரு 16 பேரு, இல்ல 18 பேர் வர்க்கா மாரி ஒரு வேன் எடுக்க சொல்றாருப்பா. "உன்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையேப்பா" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. "இல்ல, இல்ல. அவரே டியூல எடுத்து தரேன், இல்ல செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரேன். நீ ஓட்டுன்னு சொல்றாருப்பா." அப்புறம் மீனாவும் நானும் சரின்னு சொல்லிட்டோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. "சூப்பர்! நல்லது தான்ப்பா" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு.